அஸ்தினாபுரத்திற்கு துரோணரின் வருகை. இளவரசர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க பீஷ்மர் ஒரு நல்ல குருவை தேடிட்டு இருந்தாரு. ஏன்னா துரியோதனன் மற்றும் சகுனியின் செயலால வருங்கால அஸ்தினாபுரம் பாதிப்புக்குள்ளாகும்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல துரோணர் மனைவியின் அண்ணன் அஸ்தினாபுர ஆச்சாரியார். அவர் துரோணரை அங்க வரவழைச்சிருப்பாரு. துரோணரை கண்ட பீஷ்மர் ஆச்சரியம் அடைஞ்சாரு. ஏன்னா துரோணர் பரசுராமரின் சீடர், சகல அஸ்திர வித்தைகளையும் கற்றவர். அதனால பீஷ்மர் துரோணரை இளவரசர்களுக்கு பயிற்சி அளிக்கும்படி கோரிக்கை விடுத்திருப்பாரு. அரசரான திருதராஷ்டிரன், என் மகன்கள் அரண்மனையிலேயே கல்வி பயிர்வார்கள், குருகுலத்தில் இருந்து கல்வி பயில மாட்டார்கள்னு சொல்லி துரோணரை அரண்மனையிலே பயிற்சி அளிக்கும்படி சொல்வாரு. இளவரசர்கள் ஒழுக்கத்தையும் சிறப்பான கல்வியையும் பெறணும்னா குருகுல பாடமே சிறந்ததுன்னு சொல்லி அரண்மனையை விட்டு போயிட்டாரு துரோணர். அந்த நேரத்துல தான் சகுனியும் துரியோதனனும் சேர்ந்து பீமனை கங்கையில கொல்ல முயற்சி செஞ்சிருப்பாங்க. அதை அறிந்த திருதராஷ்டிரன் பயத்துல இருப்பாரு. தன் மகனுக்கு பீஷ்மர் தண்டனை அளித்து விடுவாரோ என்று எண்ணி கலக்கமானாரு. அந்த நேரத்துல பீஷ்மர் திருதராஷ்டிரனிடம், உன் மகன் ஒழுக்கத்தில் சிறந்தவன்னு குருகுல கல்வி வேண்டாம்னு சொன்னாயே என்று கேள்வி கேட்க, திருதராஷ்டிரன், பீஷ்மன் பிள்ளைகள் மற்றும் பாண்டவர்கள் அனைவரும் குருகுல கல்வி பயிலட்டும், மன்னியுங்கள், தவறை மனசுல வச்சு துரியோதனனுக்கு யுவராஜ பட்டத்தை புறக்கணிக்காதீர்கள்னு சொல்வாரு. அதற்கு பீஷ்மர், இளவரசர்கள்ல மூத்தவனுக்கே அந்த உரிமை உண்டு, இளவரசு பட்டம் யுதிஷ்டனுக்கே, இளவரசர்கள் கல்வி பயிலட்டும், கல்வி பயிலும் நாட்கள்ல யாரும் இளவரசர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது, அரசரும் குருகுலம் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இளவரசர்களுக்கு துரோணரை அறிமுகப்படுத்த அரண்மனைக்கு அழைச்சிருப்பாங்க. அரண்மனைக்கு வெளியே உள்ள மைதானத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவர்கள் பயன்படுத்திய பந்து திடீரென ஆழமான கிணத்துக்குள்ள விழுந்தது. அனைவருக்கும் அதிர்ச்சி. இப்போ இந்த பந்தை எப்படி எடுக்கலாம் என்று பல வீரர்கள் முயற்சி செஞ்சாங்க. யாராலையும் எடுக்க முடியல. அந்த நேரம் அங்கு வெள்ளை தாடியுடன் சாமானிய அந்தணன் போல ஒரு மனுஷர் வந்து நின்னாரு. அவர் கண்கள்ல அசாதாரண அமைதி, ஆனா உள்ளே மறைந்திருப்பது பேரறிவு. துரியோதனன் சிரிச்சுக்கிட்டே இந்த வயதான அந்தணன் என்ன செய்ய போகிறான்னு கேள்வி செஞ்சான். அர்ஜுனன் மட்டும் அந்த மனிதரின் முகத்தை கவனமா பார்த்தாரு. அவர்தான் துரோணர். சத்திரிய இளவரசர்கள் இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு கூட உதவியற்றவர்களான்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது. துரோணர் ஒரு சிறிய புல்லை எடுத்தாரு. அதை மந்திர சக்தியோட கிணற்றுக்குள்ள எரிஞ்சாரு. அது பந்துல ஒட்டி கொண்டது. பின்னர் இன்னொரு புல், அதன் மேல் இன்னொரு புல், இப்படி சங்கிலி போல ஒன்றொன்று இணைந்தது அந்த புல். இறுதியில அந்த பந்தை மேல தூக்கி எடுத்தாரு. அனைத்து இளவரசர்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. இந்த சம்பவம் உடனே பீஷ்மருக்கு சொல்லப்பட்டுச்சு. பீஷ்மர் துரோணரை அழைச்சு வர சொன்னாரு. துரோணரை பார்த்ததும் பீஷ்மர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. துரோணரை அரச குருவா நியமிச்சாரு பீஷ்மர். அனைத்து இளவரசர்களும் குருகுலம் புறப்பட்டாங்க. துரோணர் மிகவும் கடுமையான குரு. ஒரு வீரனோட பலம் அவன் உடம்புல இல்லை, மனதில் தான் இருக்கிறது என்று கூறி பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சாரு துரோணர். அதே சமயம் பிதாமகர் சகுனிய காந்தாரம் அனுப்பிட்டாரு, துரியோதனிடம் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பீஷ்மர் சகுனியின் உடைமைகளை தேரில் ஏற்றுக்கிட்டு இருந்தாரு. அங்கு வந்த சகுனி, என் தந்தை எனக்காக காந்தாரத்திலிருந்து பரிசுகள் அனுப்பியிருக்காருன்னு சந்தோஷமா தேரின் அருகே வருவாரு. அப்போ பிதாமகர், சகுனி வந்ததும், ராஜா, சகுனி, காந்தாரம் ராஜாவிற்காக காத்து கொண்டிருக்கிறது, உன் தந்தை வயது முதிர்வின் காரணமா அரச பொறுப்புகளிலிருந்து விலகப் போவதாக கூறியிருக்கிறார், அதனால தாங்கள் காந்தாரம் புறப்படுங்கள்னு சொல்வாரு. அதற்கு சகுனி, பிதாமகரே, நான் சென்று காந்தாரியிடம் அனுமதி பெற்று வருகிறேன்னு சொல்வாரு. பீஷ்மர், நான் அனுமதி பெற்றுவிட்டேன், நீங்கள் புறப்படுங்கள்னு சொல்வாரு. சகுனி, பிதாமகரே, நீங்கள் என்னை காந்தாரத்திலிருந்து விரட்டுகிறீர்கள்னு சொல்வாரு. அதற்கு பீஷ்மர், பெண் கொடுத்த இடத்தில் அதிக நாட்கள் இருக்கக்கூடாது, தாங்கள் சென்று தங்கள் தந்தைக்கு உதவியாக இருங்கள்னு சொல்லி அனுப்பிடுவாரு. பீஷ்மர் தான் எல்லாவற்றையும் கட்டுக்குள் வைத்து கொள்வதாக நினைத்து இளவரசர்களை நல்வழிப்படுத்துவேன்னு எண்ணுவாரு. ஆனா அடுத்தடுத்த பகுதிகளில் குருகுலத்தில் நடைபெறும் பயிற்சிகளையும் அஸ்வத்தாமன் மற்றும் ஏகலைவன் பற்றியும் பார்க்கலாம். காத்துருங்க.